வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து எக்ஸல் 2016 ஹோம் ரிப்பனில் நம்பர் பிளாக். இந்த நம்பர் பிளாக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு தடவை பார்த்தலாம். நம்ம நம்பர் பிளாக்கில் இந்த ஃபார்மட், அதாவது செல்லில் நம்ம டைப் அடிக்கிற மேட்டர் வந்து என்ன ஃபார்மட்டில் கொண்டு வரணும். அதாவது இப்போ நீங்கள் நம்பர்ஸ் டைப் அடிப்பீங்க, டெக்ஸ்ட் டைப் அடிப்பீங்க, டேட் டைப் அடிப்பீங்க, பர்சன்டேஜ் ஏதாவது டைப் அடிப்பீங்க, இல்லை ஃப்ராக்ஷன் கூட டைப் அடிப்பீங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நிறைய நீங்கள் டைப் அடிப்பீங்க. பட் நீங்கள் டைப் அடிக்கிறத எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணணும், ஃபார்மட்டை எந்த ஃபார்மட்டில் ஷோ பண்ணணும், அதை குறிக்கிறது தான் இந்த நம்பர்ஸ் அப்படின்ற பிளாக்ல இருக்குது. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்குங்க. பாருங்கள், ஜெனரல், நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட், அதில் எந்த ஒரு ஃபார்மேட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஃபார்மேட், கரன்சி ஃபார்மேட், அக்கௌண்டிங் ஃபார்மேட், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது. இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஜெனரல். இந்த ஜெனரல் அப்படின்றத வச்சு வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, பாருங்க, நம்ம நார்மலாக ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா என்ன மெத்தடில் வந்து அலைன்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் அலைன்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஜெனரலில் இந்த செல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம என்ன டைப் பண்ணால் அது எப்படி எடுக்குது அப்படின்றது. இப்போ நார்மலாக நான் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். நம்பர் டைப் பண்ணால் என்ன ஆகுது, ரைட் சைட் அலைன்மெண்ட், அதாவது நம்பர் ஃபார்மேட்டில் தன்னாலே எடுத்துக்கிடுச்சு. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஜெனரல் அப்படின்ற ஃபார்மேட் தான் எழுதி வரும். இப்போ வந்து ஒரு டேட் வந்து நம்ம டைப் பண்ணுவோம், 1/7/18. பாருங்கள், டேட் டைப் பண்ணதுக்கப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ எழுதுனது வந்து 1/7/18 அப்படின்னு தான் எழுதுனேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலேயே டேட் ஃபார்மேட்டில் எடுக்குது. இந்த டேட் ஃபார்மேட்டில் எடுக்க காரணம் என்னென்னா, உங்களுடைய சிஸ்டமில் என்ன டேட் ஃபார்மேட் கொடுத்துருக்குறீங்களோ அந்த ஃபார்மேட் வந்து இதில் வந்து அப்ளை ஆகும். சிஸ்டமில் வந்து நம்ம எப்படி டேட் ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணோம், அது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஒன்லி நம்பர் டைப் பண்ணோம், அது ரைட் அலைன்மெண்ட். டேட் டைப் பண்ணோம், அது ரைட் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பின் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதாவது நம்பர் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம டைப் அடிச்சிருக்கிறோம். இது வந்து என்ன, லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட், அதாவது ஆஸ் ஏ டெக்ஸ்டாக மட்டும்தான் எடுத்துருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இப்போது எக்ஸலில் வந்து சில டைப் ஆஃப் எரர் வரும். அந்த எரர் ஃபுல்லாக எப்படி வருது, அப்படி என்ன மெத்தடில் வருது பாருங்கள். எரர் வந்துச்சு அப்படின்னா மிடில் அலைன்மெண்ட், அதாவது ஜெனரலில் என்ன பொதுவாக காமிக்குது அப்படின்னா சிம்பிளாக டெக்ஸ்ட்டு, அதாவது நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டுக்கு தகுந்தவாறு அது தன்னைத்தானையே அந்த செல் ஃபார்மேட்டை வந்து மாற்றி அமைச்சிக்குது. அதுதான் அந்த ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 2 3 அப்படின்னு அடிக்கிறோம். பட் இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இது நீங்கள் வந்து சம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், டோட்டல் வராது, 0 வரும். என்ன 1 2 3 1 2 3 நம்ம கூட்டணும் அப்படின்னா சில சம், அதாவது டோட்டல் அமௌண்ட் வரணும். பட் வரல. காரணம், இது வந்து டெக்ஸ்டில் இருக்கிறதுனால. பட் உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து நம்பர்ஸாக ஷோ பண்ணுது. பட் டெக்ஸ்டில் இருக்கிறதுனால இது வந்து சம்மில் வரல. அப்போது அதாவது உங்களுடைய கண்டென்ட் வந்து டெக்ஸ்டில் இருக்குதா இல்லைன்னா நம்பர்ஸில் இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த அலைன்மெண்ட்டை வச்சு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த நம்பரை வந்து லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் மேனுவலாக லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் பண்ணுறது வேறு, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்லில் என்ட்ரி பண்ணும் போதே அது லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது ஒன்று டெக்ஸ்டில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, அப்போது ஜெனரல் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நம்பர். இந்த நம்பர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போது செல்லு நம்ம ஏதாவது ஒரு செல்லு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து இப்போ
நம்பர் இந்த ஃபார்மேட்டை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு நம்பர் நான் டைப் அடித்தேன் அப்படின்னா பாருங்கள் வித் டெசிமலோட வருது. இப்போ இதே இது ஜெனரலில் நான் வச்சு 12.12 அப்படின்னு அடித்தா என்ன வருது பாருங்கள். நீங்கள் என்ன டெசிமல் கொடுக்குறீங்களோ அது வரும். பட் நம்ம முன்னாலேயே நம்ம இந்த செல்ஸை ஃபுல்லாக நம்பர்ஸில் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நம்பர்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் நம்பர் ஃபுல் நம்பர் ஹோல் நம்பர் அடித்தா கூட, இப்போ ஜெனரல் இருக்கும்போது நான் ஹோல் நம்பர் அடித்தேன்னா டெசிமல் வராது. பட் இந்த இடத்துல நீங்கள் ஹோல் நம்பர் அடித்தா கூட அது டெசிமல் ப்ளேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட்டை நம்ம உங்களுக்கு டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா இதை கூட நம்ம பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம காலம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்பர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபாண்ட் செட்டிங் எப்படி பண்ணுறது, அலைன்மெண்ட் செட்டிங் எப்படி பண்ணுறது, அப்போது இந்த ஃபார்மேட் செல்லோட டயலாக் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்பர். இப்போ இந்த நம்பர் அப்படின்றது கிளிக் ஆகிருக்கு. இதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து 2 ஆல்ரெடி இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது எத்தனை டெசிமல் வேணும். இப்போ இதில் வந்து கமா செப்பரேட்டர் நீங்கள் கொடுக்கணுன்னா கமா செப்பரேட்டர்ஸ் கூட நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, கமா செப்பரேட்டர்ஸ்னால் என்னது, 1, 10, 100, அதுக்கப்புறம் கமா 1000, 10,000, கமா லட்சம், 10 லட்சம், கமா இந்த மாதிரி நம்ம கமா கொடுப்போம்ல, அந்த கமா தான் இந்த யூஸ் 1000 செப்பரேட்டர்ஸ். இதை வந்து நம்ம இந்தியன் மெத்தடில் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லைனா வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அதுவும் நம்ம வந்து சிஸ்டமில் போய் செட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நம்பரில் வந்து ஒன்லி என்ன இருக்குது, 1000 செப்பரேட்டர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெசிமல் எத்தனை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த டெசிமலை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி பண்ணுறது, அதை வந்து நம்ம வெளியில் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல், இது வந்து இன்க்ரீஸ் டெசிமல். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இதே இதை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று கமா செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1000 செப்பரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதுவும் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது பாருங்கள், கமா ஸ்டைல் ஃபார்மேட் வித் 1000 செப்பரேட்டர். இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1000 செப்பரேட்டர் அப்ளை ஆகிடுச்சு. காரணம் இதில் வந்து காமிக்காத காரணம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைலில் தான் கமா செப்பரேட்டர் வருது. காரணம் என்னென்னா, நான் என்னுடைய சிஸ்டத்தில் வந்து கமா செப்பரேட்டர் வந்து இந்தியன் ஸ்டைலில் வேணும்னு நான் ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் இந்தியன் ஸ்டைலில் வருது. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் பின்னால் வர கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போ நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பாருங்கள், கரன்சி. இப்போ இந்த கரன்சி எப்படி வேலை பார்க்குது, இதோட யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிட்டோம், கரன்சியை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நம்பர் ஏதாவது டைப் அடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் என்ன மெத்தடில் வருது. அதாவது உங்களுக்கு டாலர் சிம்பிள் வேணும்னா டாலர் சிம்பிள், இல்லைனா ருபீ சிம்பிள் வேணும்னா ருபீ சிம்பிள், அதாவது கண்ட்ரியோட கரன்சி கோட் ஒன்றாவே சேர்ந்து வரும். அதான் இந்த கரன்சி ஃபார்மேட்டோட யூஸ். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மொத்த ஹோல் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் கரன்சி அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டோம். அதனால் இது இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. பட் இதுக்கு இன்னும் மேலே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கரன்சி, அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஜெனரல் பார்த்தாச்சு, நம்பர் பார்த்தாச்சு. இப்போ கரன்சிலையும் பாருங்கள் டெசிமல் பிளேசஸ் இருக்குது. எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கரன்சியோட சிம்பிள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் நீங்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ருப்பீஸ் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதான் பாருங்கள், இல்லைனா INR அப்படின்னு எங்கேயாவது காமிக்கும். இங்கே பாருங்கள் ஹிந்தி, குஜராத்தி, இதெல்லாம் நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் உள்ளது. ருப்பீஸ் அப்படி வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம ஹிந்தி லெட்டரில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ஹிந்தி லெட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் வரும் INR. நான் இதில் வரும் 3 கேரக்டரில் வரும் பாருங்கள் INR. இப்போ எனக்கு இந்த மாதிரி INRல வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் INR. ஓகே, அதாவது உங்களுக்கு என்ன கரன்சி சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை கூட உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, அதோட ட்ராப் டவுன் லிஸ்ட் இது தான். இதுக்கப்புறம் டெசிமல் பிளேசஸ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் கொடுக்கலாம். இதோட கரன்சி ஃபார்மேட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? அக்கௌண்டிங் அதுக்கப்புறம் கரன்சி ஃபார்மேட், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதையும் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லிடுறேன். இப்போது இந்த செல் வந்து கரன்சி ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் காலம் வந்து அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு நம்பர் டைப் படிப்போம். இப்போ பாருங்கள், அக்கௌண்டிங் ஃபார்மேட்டுக்கும் கரன்சி ஃபார்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது இது கரன்சி, இது அக்கௌண்டிங். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இதுலேயும் ருப்பி சிம்பிள் தான் வருது, இதுலேயும் ருப்பி சிம்பிள் தான் வருது. பட் இதில் ருப்பி சிம்பிள் வந்து லெஃப்ட் சைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, அமௌண்ட் வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் இருக்குது. பட் இங்கே என்ன, அமௌண்ட் ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் இருக்குது, அதோட கண்டினியூஷனாக ருப்பி சிம்பிள் இருக்குது. பட் இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கும் பாருங்கள். பட் இதில் வந்து நீங்கள் எத்தனை டிஜிட் டைப் அடித்தாலும் சரி, சிங்கிள் டிஜிட் டைப் அடித்தாலும் சரி, உங்களுடைய ருப்பி சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டில் இருக்கும், அமௌண்ட் வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் இருக்கும். இதுதான் இந்த கரன்சி அண்ட் அக்கௌண்டிங் உள்ள டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இதை வந்து நம்ம இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸில் போய் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அக்கௌண்டிங்கில் டெசிமல் பிளேசஸ் பண்ண முடியும். தென் இங்கே கூட நீங்கள் சிம்பிள்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதாவது கரன்சியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே சேம் தான் இங்கே. பட் என்ன சேஞ்சஸ் இதில், ஒன்லி அலைன்மெண்ட் தான் சேஞ்சஸ் காமிக்கும். ஓகே, வேறு எதுவும் கரன்சி அண்ட் அக்கௌண்டிங்குள்ள டிஃப்ரெண்ட் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து ஜெனரல் ஃபார்மேட், நம்பர் ஃபார்மேட், கரன்சி ஃபார்மேட் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார்மேட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டேட் ஃபார்மேட்ஸ் எப்படி, டைம் ஃபார்மேட்ஸ் எப்படி அப்படின்றத பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.